கர்த்தருடைய பரிசுத்த நாம் மைமைப்படுவதாக. இன்றைய தேவ வார்த்தை ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று பார்க்கிறோம். சில வேளைகளில் நமக்கு வரும் உபத்திரவம் நம்முடைய விசுவாசத்தின் உண்மை நிலையை சோதிப்பதற்காகவே தேவன் அனுமதித்திருக்கிறார். அதனால் சில உபத்திரவம் சோதனைகள் வரும்போது அவைகளை எண்ணி முறுமுறுக்காதிருங்கள். இந்த உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையை தேவன் அனுமதித்தது. அது என்னை அழித்துவிட வரவில்லை. அது எனக்கு பொறுமையை கற்றுத்தர வந்திருக்கிறது. இந்த பரீட்சையில் நான் பாஸானால் தேவன் மேல் அசையாத ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை என்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. உபத்திரவம் எனக்கு எதிரி அல்ல, அது எனக்கு ஆசிரியர். பொறுமை என்பது காத்திருப்பதல்ல, காத்திருக்கும்போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்று தேவன் உன்னை பரீட்சிக்கிறார் என்றால் தேவன் உன்னை நம்புகிறார். நீ இப்போது தேவனுடைய பார்வையில் இருக்கிறார். யோபு பக்தனுக்கு எவ்வளவு பெரிய உபத்திரவம் வந்தது. அது அவனை தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிக்க முடியவில்லை. யோபு சொல்கிறார், நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று திடமாக எண்ணியதே அதன் காரணம். சோதனைக்கு பின்பு நான் புடமிடப்பட்ட பொன்னை போல் பிரகாசிப்பேன் என்று உறுதி அவருக்குள் இருந்ததினால் உபத்திரவங்கள் அவரை தொடவில்லை. தேவ பிரசன்னத்துக்குள் நிலைத்து நின்றார். யோபு எல்லா பாடுகளிலும் தேவனையே நோக்கி பார்த்தார். கடைசியில் வந்தது இரட்டிப்பான ஆசீர்வாதம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனைவி நண்பர்கள் எதிர்த்தார்கள். மனுஷர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் யோபு தேவனை விடவில்லை. அதுபோல நீங்களும் தேவனை விடக்கூடாது. யோபுவின் உபத்திரவத்திற்கு காரணம் பாவம் அல்ல, பெருமை அல்ல, தேவ திட்டம். இன்று உன்னுடைய உபத்திரவம், பாடுகளும், கஷ்டங்கள், அவமானங்கள் உன்னை பற்றி தேவன் கொண்ட நம்பிக்கையின் அடையாளம். நீ ஜெயிப்பாய் என்று ஆண்டவருக்கு தெரியும். இது உன் வாழ்க்கையின் முடிவல்ல, ஆரம்பம்தான். பொறுமையாக இரு. இரட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, மறந்து போகாதே. ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திலே மேன்மை பாராட்ட பலன் தாரும். உம்மில் நிலை நிற்க என்னை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.